வணக்கம் உறவுகளே. நான் உங்கள் கண்ணன், ஸ்டார் எலக்ட்ரானிக்ஸ் மதுரை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு ஒரு மைக்ரோமேக்ஸ் டிவி வேலைக்கு வந்திருக்கு. இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா 32P8361HD அப்படின்ற மாடலு. இதில் வந்து இப்போ இந்த டிஸ்பிளே நீங்கள் பார்த்த மாதிரியே டிஸ்பிளே வந்து ஒரு மாதிரியே எல்லோ கலரில் ஒரு மாதிரி பாராக இருக்கும். இதை வந்து இப்போ நம்ம வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல பேக் கவரை கழட்டிக்கிடுவோம். பேக் கவரை கழட்டியாச்சு. இதில் என்ன பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 56 பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. N56ன்றது. இதில் யூஸ் பண்ணியிருக்க பேனல் வந்து N56. இதில் டீகான் தனியாக கொடுத்துருக்காங்க. டீகானில் ஃபஸ்ட்டு VGL VGH வோல்ட்லாம் கரெக்டாக வருதான்றதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பேனல் இன்புட் வோல்ட் கரெக்டாக வருது. இதில் ஸ்கேலரில் வந்து அந்த இடத்துல AVDD VGL வோல்ட் செக் பண்ணுறதுக்கு நான் டெஸ்ட் பாயிண்ட் இருக்கும். அதில் வச்சு பார்த்தோம்னா எந்த வோல்ட்டுமே வரலை. 3.3 தான் வருது. பேனல் வோல்ட் பூஸ்டிங் ஆகலை, 12 வோல்ட் மட்டும்தான் வந்திருக்கு. அதனால நம்ம இப்போ டீகானை வந்து தனியாக எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். டீகானில் ஃபால்ட்டா அல்லது ஸ்கேலர் ஃபால்ட்டா அப்படின்றத. இப்போ டீகான்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து பேனல் இன்புட் வோல்ட் மட்டும்தான் வருது. அது வோல்ட் வந்து பூஸ்டிங் ஆகாமல் இருக்குது. அதே 12 வோல்ட் தான் வந்து இருக்குது. ஸோ டீகான் ஃபால்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பேனலை கலட்டி நம்ம டெஸ்டிங் டேபிளில் போட்டு செக் பண்ணுவோம். ஃபீடிங்கை கொஞ்சம் கவனமாக கழட்டணும். ஃபீடிங்கை கழட்டிட்டு டிஸ்பிளே எடுத்து கொண்டு போய் நம்ம டெஸ்டிங் டேபிளில் போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் வேற எதுவும் ஒர்க் இருந்தாலும் பாண்டிங் ஒர்க் இருந்தாலுமே கூட சரி பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம எப்பயுமே வந்து டிஸ்பிளே ஒர்க் பார்க்குறதா இருந்துச்சுன்னா நம்ம டெஸ்டிங் லேபில் வச்சு தான் செக் பண்ணுவோம். நம்ம டேப்பை ஒட்டிட்டு ஸ்கேலருக்கு கவனமாக டிஸ்பிளே மட்டும் இப்போ எடுத்து டெஸ்டிங் டேபிளுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். நம்ம டெஸ்டிங் டேபிளில் கொண்டு வந்து டீகானை கனெக்ட் பண்ணிட்டோம். நம்ம மதர் போர்டு வச்சு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதே ஃபால்ட்டு தான் இருக்குது. காஃபும் கொஞ்சம் ஃபால்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம இதோட பேசிக் ஃபால்ட் என்னன்ற செக் பண்ணுவோம். செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பழைய டீகானில் வரலை. அதனால இப்போ வேறு டீகான் போட்டு செக் பண்ணுவோம். வேறு டீகானில் வந்து இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த 12 வோல்ட் இன்புட் வோல்ட் மட்டும்தான் வருது. பூஸ்டிங் ஆக மாட்டுது 3.3 தவிர. ஸோ இந்த நம்ம போட்டிருக்க டீகான் நல்ல டீகான். அதனால வந்து ஸ்கேலரை விட்டு எடுத்துட்டு ஒரு தடவை நம்ம டீகானை கன்ஃபார்ம் பண்ணி பார்ப்போம். கன்ஃபார்ம் பண்ணி 12 வோல்ட் கரெக்டாக வருது, 3.3 வருது, VGH 31 வருது, AVDD 16 வோல்ட் வருது. ஸோ இது வந்து நம்ம டீகான் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா வந்து அந்த ஸ்கேலர் கோடு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஸ்கேலரை வந்து மாற்றிட்டு வேற ஒரு ஸ்கேலரை வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்கேலரை கழட்டும் போது வந்து ஃப்ளோயரை வச்சு கொஞ்சம் கவனமாக கழட்டணும். ஸ்கேலர் கழட்டுறது ஃப்ளோயரை வச்சு கவனமாக கழட்டணும். லோ ஹீட்டில் தான் கழட்டணும். இப்போ இதே N86 உண்டான வேற ஒரு ஸ்கேலர் எடுத்து இப்போ செக் பண்ணி பார்ப்போம். பழைய ஸ்கேலர் எடுத்து வச்சாச்சு. இப்போ புது ஸ்கேலர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் வோல்ட் கரெக்டாக வருதா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். இதில் கரெக்டாக வோல்ட் வருது. ஸோ இந்த ஸ்கேலரை வந்து இந்த காஃபோட பாண்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் படம் வந்துடும். இந்த ஸ்கேலரை நம்ம பாண்டிங் மிஷினில் வச்சு இப்போ ட்ரை பண்ணுறோம். இதுதான் நம்மளோட பாண்டிங் மிஷின்.
இதில் இந்த மாதிரி தான் நம்மளோட ஹெட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ ஸ்கேலர் அடித்தாச்சு. பார்த்தோம்னா இப்போ அந்த சைடு காஃப் லீக் ஆரம்பிச்சு சொன்னேன்ல, காஃபும் கொஞ்சம் ஃபால்ட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி தான் உறவுகளே, ஒரு வேலை பார்க்கும்போது நம்ம இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே பார்த்தோம்னு சொல்லிட முடியாது. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து டீகான் மாற்றி பார்த்தோம், அடுத்து ஸ்கேலரு, இப்போ அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ இந்த காஃபு கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். கிளாஸ் சைட்லாம் ரொம்ப ஹீட் பண்ணிடக்கூடாது. அப்புறம் அது ஒரு மாதிரி இங்கு மாதிரியா தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். காஃப் மாற்றியாச்சு உறவுகளே. இப்போ மாற்றின பிறகு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நல்லா இருக்குது. இந்த டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு இப்போ லைனிங் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி தான் ஒரு சில வேலைகள் பார்க்கும்போது நம்ம, ஏன்னா எடுத்த உடனே வந்து ஒரு சில சார்ஜஸ் சொல்லும் போது வந்து கஸ்டமர் நினைப்பாங்க, எதுக்குயா இதுக்கு ஏன் இவ்வளவா, இந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ல கரெக்டாக சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம பார்க்கும்போது தான் எவ்வளோ தூரம் வேலை இருக்குது, என்னென்ன ஸ்பேர் மாத்திரம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம சார்ஜ் பண்ணுறது. ஏன்னா இதில் இந்த மாடலை பொறுத்தளவுக்கு ஸ்கேலர் வந்து இந்த மாதிரி ஃபால்ட்டுக்கு அதிகபட்சமாக போகும். டிகான் மாற்றினாலே சிலது சரியாகும். நம்ம டிகான் நினச்சி எடுத்திருப்போம், பார்த்தா அதுக்கப்புறம் ஸ்கேலராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சிலதில் வந்து இந்த மாதிரி ஸ்கேலரும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, மைக்ரோமேக்ஸ் கரெக்டாக வந்துருச்சு. நன்றி, மகிழ்ச்சி உறவுகள்.